தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகளும் கைவினைப் பொருட்கள் என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுப்புற கலைகளின் வகைப்பாடு, அதாவது நாட்டுப்புற கலைகளை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நாட்டுப்புற கலைகளை 1வது பாட்டில் நாட்டுப்புற கலைகளை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சமூக மற்றும் வீரக்கலைகள், சமயம்சார் கலைகள், தொழில்சார் கலைகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. முதலாவது சமூக மற்றும் வீரக்கலைகளை திரும்ப 2ஆக பிரிக்கிறாங்க. முதலாவது உள்ள சமூக மற்றும் வீரக்கலைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. வீரக்கலைகள் இல்லையா, அது 2ஆக எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்காப்பு கலை, திறமை காட்டும் கலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. வீரக்கலைகள் சமூக மற்றும் வீரக்கலைகள்னாலே 2, தற்காப்பு கலை, திறமை காட்டும் கலை. அடுத்து சமயம்சார் கலைகளை 3ஆக பிரிக்கிறாங்க. வழிபாட்டு கலைகள், நேர்த்திக்கடன் கலைகள், புராணங்களை எடுத்து எம்மும் கலைகள் அப்படின்னு. அடுத்து தொழில்சார் கலைகளில் எந்த பிரிவும் இல்லை. அடுத்து 2வது பகுதியில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகளை பார்ட் 2ல் நாட்டுப்புற கலைகளை கதை சார்பு நாட்டுப்புற கலைகள், கதை சார்பிலா நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து 3வது பாட்டில் பகுதியில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகள் 2ஆக பிரிக்கிறாங்க. தொழில்முறை கலைகள், தொழில்முறை அல்லாத கலைகள் அப்படின்னு. அடுத்து 4வது பாருங்கள், கபில வத்சாயனார் 7 வகையாக பிரிக்கிறார். எப்படின்னு பாருங்கள். 1 வேட்டை நடனங்கள், 2 வளமை, மந்திரம், நோன்பு நடனங்கள், 3 தொழில் நடனங்கள், 4 பருவகால நடனங்கள், 5 இதிகாச நடனங்கள், 6 வழிபாட்டு நடனங்கள், 7 மரபு நடனங்கள். இந்த மாதிரி 7 வகையாக யார் பிரிக்கிறாங்க? கபில வத்சாயனார். நாட்டுப்புற கலைகளை 7 வகையாக பிரிப்பவர் யார்? கபில வத்சாயனார் அல்லது கபில வத்சாயனார். எத்தனை வகையாக நாட்டுப்புற கலைகளை பிரிக்கிறார் என்று இடம்பெறலாம்? 7 வகையாக. கபில 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அதாவது 5ல் பாருங்கள், பாணர்ஜி நாட்டுப்புற கலையை எத்தனையாக பகுக்கின்றார்? 3ஆக பகுக்கின்றார். பாணர்ஜி 3ஆக, பாணர் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பாணர் 3 எழுத்திருக்கா. பாணர்ஜி நாட்டுப்புற கலையை எத்தனையாக பிரிக்கின்றார்? 3ஆக. எதெல்லாம் பாருங்கள். 1 சமூக சார்பு கலைகள், 2 சமய சார்பு கலைகள், 3 போர் இயல்பு கலைகள். பாணர்ஜினாலே 3 ஞாபகத்துக்கு வந்துடணும். எத்தனை வகையாக நாட்டுப்புற கலைகளை பாணர்ஜி பிரிக்கின்றார்? 3 வகையாக. அடுத்து 6ல் பாருங்கள், பி சாம்பமூர்த்தி அவர்கள் எத்தனையாக பிரிக்கின்றனர் அப்படின்று வினாயிடம் வரலாம். அதாவது பி சாம்பமூர்த்தி அவர்கள் 6ஆக பகுக்கின்றார். நாட்டுப்புற கலையை பி சாம்பமூர்த்தி எத்தனை வகையாக பிரிக்கின்றார்? 6 வகையாக பிரிக்கின்றார். மூர்த்தி 6ஆக பிரிக்கின்றார். சாம்பமூர்த்தி எதெல்லாம் பாருங்கள். 1 தொழில் நடனங்கள், 2 பாமர ஜனங்களின் நடனங்கள், 3 சடங்கு நடனங்கள், 4 பழிப்பு நடனங்கள், 5 நகைச்சுவை நடனங்கள், 6 கண்காட்சி நடனங்கள். அப்போது பி சாம்பமூர்த்தி எத்தனை வகையாக நாட்டுப்புற கலையை பிரிக்கிறார்? 6. சாம்பமூர்த்தி 6, பாணர்ஜி 3, கபில வத்சாயனார் 7. இவ்வாறு நாம் திரும்ப நாம் வாசிக்கும் பொழுதோ அல்லது இந்த வீடியோ நீங்கள் கேட்கும் பொழுதோ உங்கள் மனதில் நன்றாக பதியும். கிருஷ்ணய்யர் 7வது பகுதியில் பாருங்கள். கிருஷ்ணய்யர் 3ஆக பகுக்கின்றார். நாட்டுப்புற கலையை கிருஷ்ணய்யர் எத்தனையாக பிரிக்கின்றார்? 3ஆக. ஏற்கனவே பாணர் எத்தனையாக பிரித்தார்னு பார்த்தா பாணர்ஜி 3ஆக பிரித்தார். அதே போல் கிருஷ்ணய்யரும் 3ஆக நாட்டுப்புற கலையை பிரிக்கின்றார். எப்படியெல்லாம் பாருங்கள். குடும்ப விழாக்கள், சமூக விழாக்கள், கோயில் விழாக்கள் ஆடும் நடனங்கள். 1வது குடும்ப விழாக்கள், சமூக விழாக்கள், கோயில் விழாக்கள் ஆடும் நடனங்கள். 2வது தொழில் நடனங்கள், 3வது பழங்குடி நடனங்கள். இவ்வாறு 3 வகையாக நாட்டுப்புற கலையை பிரிப்பவர் கிருஷ்ணய்யர். கிருஷ்ணய்யரும் பாணர்ஜியும் 3ஆக பிரிக்கின்றனர். அடுத்து 8ல் பாருங்கள். 8வது பாருங்கள், டாக்டர் ஏஎன் பெருமாள் அவர்கள் நாட்டுப்புற கலையை 2ஆக பகுக்கின்றார். இவரே திரும்ப வேறு விதமாகவும் பகுக்கின்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஎன் பெருமாள் அவர்கள் நாட்டுப்புற கலையை 2ஆக பகுக்கின்றார். எதெல்லாம் பாருங்கள். சமூக சார்பு கலைகள், சமய சார்பு கலைகள் அப்படின்னு பிரிச்சுட்டு அவரே வேறு விதமாக பிரிக்கிறான்னு கொடுத்துருக்காங்க. தனியார்களை, குழுவினர்களை, அதாவது தனியார்களை, குழுவினர்களை சொல்லியிருக்காரு. தனியாகவும் பிரிச்சிருக்காரு, குழுவினர்களையும் பிரிச்சிருக்கிறார். அது மாதிரி இவரே பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சிருக்கிறாரு, சமூக சார்பு கலைகள், சமய சார்பு கலைகள்னு. அடுத்து 2ஆக பிரிச்சிருக்கிறார், தனியார்களை, குழுவினர்களைன்னு. அடுத்து இவரே 4 வகையாக பிரிக்கிறார். யாரே? டாக்டர் ஏஎன் பெருமாளே 4 வகையாக இதெல்லாம் பிரிச்சிருக்காரு பாருங்கள். நாட்டுப்புற கலைகள்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்கிறாரு. யார்? ஏஎன் பெருமாள். ஆடல், இசை, நடிப்பு, போட்டி அப்படின்னு பிரிச்சிருக்கிறார். யார்? ஏஎன் பெருமாள். 2ஆக பிரித்து அடுத்து 4ஆகவும் பிரிச்சிருக்கிறார். அடுத்து டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்கள் நாட்டுப்புற கலையை 3 பெரும் பிரிவாக பிரிக்கிறார். அப்போது டாக்டர் சக்திவேல் ஐயா இல்லையா, யார்? நம்ம இந்த புத்தகத்தோட ஆசிரியர் டாக்டர் சக்திவேல் ஐயா அவருடைய புத்தகத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சக்திவேல் ஐயா, பாணர்ஜி, கிருஷ்ணய்யர் இவங்கெல்லாம் நாட்டுப்புற கலையை எத்தனையாக பிரிச்சிருக்கிறாங்க? 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க.
டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்ல, என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதாவது நிகழ்த்து கலைகள், நாட்டுப்புற கலையை 3ஆக சு சக்திவேல் அவர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. நிகழ்த்து கலைகள், நிகழ்த்தா கலைகள், பொருட்கலைகள். இந்த நிகழ்த்து கலைகளை 2ஆக பிரிக்கிறார். சமூக சார்பு கலைகள், சமய சார்பு கலைகள்ண்டு. இந்த சமூக சார்பு கலைகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. கதை தொடர்பு, கதை தொடர்பு இல்லாது. சமய சார்பு கலைகளும் கதை தொடர்பு, கதை தொடர்பு இல்லாது அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. அடுத்து 2வது நிகழ்த்தா கலைகள். நிகழ்த்து கலைகள்னு பார்த்தோம், அதில் பல பிரிவுகள் இருக்குது. அடுத்து வந்து நிகழ்த்தா கலைகள், அதில் பிரிவு கிடையாது. அடுத்து பொருட்கலைகள். பொருட்கலைகளை எப்படி பிரிச்சிருக்கிறார் பாருங்கள், 3 வகையாக பிரிச்சிருக்கிறாரு. மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, கோயில்களை ஒட்டி உருவாக்கப்பட்டது, தொழில் கலைகள். இவ்வாறு டாக்டர் சு சக்திவேலையா அவர்கள் 3 பெரும் பிரிவாக நாட்டுப்புற கலையை பிரிச்சிருக்கிறார். இதெல்லாம் நிகழ்த்து கலைகள், நிகழ்த்தா கலைகள், பொருட்கலைகள். சரியா? அடுத்து 10வது பாருங்கள், டாக்டர் ஆரு ராமநாதன் அவர்கள் நாட்டுப்புற கலை 2 பெரும் பிரிவாக பிரிக்கின்றார். சக்திவேலையா அவர்கள் 3ஆக பிரித்தாங்க. அடுத்து வருகின்ற ஆரு ராமநாதன் அவர்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் பொருட்கலைகள், நிகழ்த்து கலைகள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பொருட்கலைகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது, வழிபாட்டு கலைகள், பிற கலைகள்னு. இந்த நிகழ்த்து கலைகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது, வழிபாட்டு கலைகள், பிற கலைகள்னு. அந்த வழிபாட்டு கலைகளையும் பிற கலைகளையும் திரும்ப 2ஆக பிரிக்கிறார். கதை தொடர்பு உடையது, கதை தொடர்பு இல்லாது அப்படின்னு பிரிக்கிறார். அடுத்து டாக்டர் சு சக்திவேலையா அவர்களும் ஏற்கனவே பார்த்தாலும் 3ஆக பிரிச்சிருக்கிறாருன்னு, இப்போ அவர்களும் டாக்டர் ஆரு ராமநாதன் 2ஆக பிரித்தார்ல நாட்டுப்புற கலை. அவங்க 2 பேரும் சேர்ந்து கீழ்கண்ட அடிப்படையில் நாட்டுப்புற கலையை வகைப்படுத்துகின்றனர். எப்படி வகைப்படுத்துகிறாருன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஜாதி, அதாவது ஜாதின்னு சொல்லிட்டு கணியான் ஆட்டம், தேவராட்டம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து ஆடுமுறை அல்லது பண்பு, அதுக்கு வந்து ஒயில் கும்மி. அடுத்து பாடுபவர், கோடாங்கி ஆட்டம். நேரம் வந்து பகல் வேடம். அடுத்து பொருட்கள் அடிப்படையில் வந்து மரப்பாவை கூத்து, தோற்பாவை கூத்து, பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம், கோலாட்டம், கலைக்கூத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இசைக்கருவிக்கு வந்து வில்லுப்பாட்டு. அடுத்து வந்து வேடம் வந்து புலியாட்டம், கரடியாட்டம், மயிலாட்டம், காளியாட்டம். அடுத்து இசைக்கருவி ஆண்டு வேடம் வந்து உரிமை கோலாட்டம். இசைக்கருவி ஆண்டு வேடம் வந்து உரிமை கோலாட்டம். நிகழ்த்து இடம் வந்து தெருக்கூத்து. இப்படி பிரிக்கிறாங்க. அதாவது டாக்டர் சு சக்திவேலையா அவர்களும் டாக்டர் ஆரு ராமநாதன் அவர்களும் இவ்வாறு நாட்டுப்புற கலையை வகைப்படுத்துகின்றனர். எவ்வாறு? ஜாதினா கனியானாட்டம், தேவராட்டம். ஆடுமுறை அல்லது பண்புனா ஒயில் கும்மி. பாடுபவர்னா கோடாங்கி ஆட்டம். நேரம்னா பகல் வேடம். பொருட்கள் அடிப்படை வந்து மரப்பாவை கூத்து, தோற்பாவை கூத்து, பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம், கோலாட்டம், கலைக்கூத்து. இசைக்கருவி வந்து வில்லுப்பாட்டு. வேடம் வந்து புலியாட்டம், கரடியாட்டம், மயிலாட்டம், காளியாட்டம். அடுத்து 8க்கு வந்து இசைக்கருவி ஆண்டு வேடம் வந்து உரிமை கோலாட்டம். 9 வந்து நிகழ்த்திடம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக சிலம்பாட்டம். கம்புகளை கொண்டு ஒலி எழுப்பும் விளையாட்டுக்கு சிலம்பாட்டம் என்று பெயர். சிலம்புதல் என்பதற்கு ஒலித்தல் என்ற பெயர் உண்டு. சிலம்புதல் என்பதற்கு ஒலித்தல் என்ற பெயர் உண்டு. இது வீர விளையாட்டாக கருதப்படுகின்றது. மனித இன வரலாற்றில் வாழ்க்கையே போராட்டமாக அமைந்துள்ளது. போராட்டத்தில் தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய இன்றியமையாமை ஏற்பட்டது. தன்னை காத்துக்கொள்ள சிலம்பாட்டம் ஆடிய மனிதன் பின்னர் அதனை கலையாக வளர்த்தான். நடசாரி என்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த நடசாரி என்ற வினா வந்து நமக்கு UGTRPயில் இடம்பெற்றிருந்தது. நடசாரி என்ற ஓலைப்பட்டயத்தில் சிலம்பாட்டத்தின் தோற்ற வளர்ச்சி குறிப்பிடப்படுகின்றது. நடசாரி என்ற ஓலைப்பட்டயத்தில் சிலம்பாட்டத்தின் தோற்ற வளர்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நடசாரி என்பதன் பொருள் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நாட்டுப்புறங்களில் சிலம்பாட்டம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரும் உள்ளார். சிலம்பாட்டத்தில் பல சுவடு முறைகள் கையாளப்படுகின்றன. தட்டுவர்ம சுவடு முக்கியமான ஒன்றாகும். முடியாத பட்சத்தில் தான் சாவடி என்ற அடிமுறையை பயன்படுத்துவர். பல அடவு முறைகள் உண்டு. கம்பு வீசும் திறன், காலடி எடுத்து வைக்கும் முறை, வேகமாக வீசும் திறன், அதாவது கம்பு வீசுந்திறன், காலடி எடுத்து வைக்கும் முறை, வேகமாக வீசுந்திறன், இம்மூன்றும் சிலம்பாட்டத்தின் அடையாளமாகும். வீர விளையாட்டாக தோற்றம் பெற்று நுட்பமான திறனுடன் சிலம்பாட்ட கலையாக விளங்கினது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த 3 பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன் கொடுக்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு வினாக்கள் எடுக்க வாய்ப்புண்டு. அதாவது பல அடவு முறைகள் சிலம்பாட்டத்தில் இருக்குது. இதில் வந்து 3 முக்கியம்னு கொடுத்துருக்காங்க. கம்பு வீசுந்திறன், காலடி எடுத்து வைக்கும் முறை, வேகமாக வீசுந்திறன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காவடியாட்டம். காவடியாட்டம் முருகன் வழிபாட்டு மரபில் தோன்றியது. காவடியாட்டம் முருகன் வழிபாடு தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. முருகனுக்கு 6 வடை வீடுகள் உண்டு. இடும்பன் சிவகிரி, சந்திரகிரி என்ற மலைகளை காவடி போல் தூக்கி வந்தான். அதுபோல காவடி தூக்கி வரும் அடியாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று இடும்பன் கேட்டுக்கொண்டான். காவடி
குறுந்தடியால் செய்யப்பட்டு வளைந்த அமைப்பில் இருக்கும். காவடி இரு முனைகளிலும் பால் குடங்கள் இருக்கும். சில காவடிகளை வெட்டி வேராலும் வண்ண காகிதங்களாலும் அலங்கரித்திருப்பர். காவடி எடுப்போர் நாக்கிலும் உதடுகளிலும் வேலை அலகு குத்தி கொள்வதும் உண்டு. சந்தனக்காவடி, சர்ப்பக்காவடி, சேவல் காவடி, மச்சக்காவடி, வேல்காவடி என பல வகை உண்டு. காவடியை தொடர்ந்து வருபவர்கள் காவடி சிந்து பாடிக்கொண்டு வருவதுண்டு. அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து புகழ்பெற்றதாகும். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து புகழ்பெற்றதாகும். சமயக்கலையில் முகிழ்த்த இது பின்னர் தொழிற்கலையாகவும் மாறிவிட்டது. தொழில்முறை காவடி ஆட்டத்தில் சுழன்றாடுதல், வளைந்தாடுதல், குடிந்தாடுதல், வில்லாடுதல், வரவேற்கு ஆடுதல், கைவிரித்து ஆடுதல் என 6 வகை ஆட்டங்களும் மிக முக்கியமானவையாகும். நையாண்டி மேளம் பக்கத்துணையாக உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நான் அதாவது சில கருத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அதாவது நம்ம நல்லபடியாக படிக்கணும், நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், விடாமுயற்சி நமக்கு வேணும் இல்லையா? இதை விட்டு போட்டு காவடி எடுத்து ஆடிக்கிட்டோ வேலை அழகு ஊற்றிட்டோ நம்ம பாட்டுக்கு அலைஞ்சோன்னா நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது இல்லையா? இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்காக படித்துக்கொள்ளலாம். இதில் இப்போல்லாம் டெக்னாலஜிலாம் எங்கேயோ போயிட்டுருக்கு இல்லையா? நம்ம நமக்கு என்ன வேலையோ அந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஆசிரியர் பணிக்காக நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம், முயன்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த வேலை கிடைத்தவுடன் அதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை விட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு காவடி எடுத்து ஆடிக்கிட்டு வேலை நாக்கில் குத்திட்டு அப்படி இருந்தோன்னா இதெல்லாம் பழங்காலத்தில் ஏதோ இருந்திருக்கிறாங்க அந்த மக்கள். ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு தக்கன அந்தாப்பில் நம்ம மாறிக்கணும். என்ன செய்யணும்? அதாவது நம்ம குழந்தைகளுக்கு நல்லா படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10வது படிக்கிற குழந்தைக்கு எழுத படிக்க கூட தெரியலை. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த காவடி ஆட்டம், மாலை போடுறது இதுக்கெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. இதுக்கு கவனம் செலுத்துகிறாங்களே, தான் குழந்தைக்கு எழுத தெரியுதா, படிக்க தெரியுதுன்னா வீட்டில் வச்சு எந்த ஒரு பேரண்ட்ஸாதும் கவனிக்கிறாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் அர்த்தம். இதிலே போயிட்டுருக்குறாங்க. வளர்கிறவங்க ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க இல்லையா? மெயினாக இதில் பார்த்திங்கன்னா கிராமப்புற குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த முளைப்பாரி, காவடி ஆட்டம் இது நான் தவறு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் அதில் கவனம் செலுத்துகிறவங்க படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறத எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கு இல்லையா? நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணும் காரியங்கள்